இந்த வீடியோவில் ஐபிபி பற்றி பார்ப்போம். இதிலே தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இன்னும் டெப்த்தாக இது வந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கலாம், ஐபிபி சால்வ் பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்லைனா ஆப்டிமம் இன்டீஜர் சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கொமாரி கட்டிங் பிளேன் மெத்தட் இல்லை கொமாரி டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கொமாரி ஃப்ராக்ஷனல் கட்டிங் பிளேன்னு சொல்லலாம், இல்லை கட்டிங் பிளேன் மெத்தட் இல்லைனா கொமாரி ஃப்ராக்ஷனல் கட் அல்காரிதம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலே அது ஐபிபி தான் சால்வ் பண்ணுறது. கொஸ்டின் பார்த்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, உங்களுக்கு நார்மலாக ஒரு கன்ஸ்டன்ஸ் அந்த மேக்ஸிமம் செட்டு கன்ஸ்டன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த x1 x2 ரெண்டுமே கம்பல்சரி இன்டீஜராக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அது இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது x1 x2 greater than or equal to 0 அண்ட் ஆர் இன்டீஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்? x1ம் இன்டீஜர் x2ம் இன்டீஜர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர ஆன்சர் இன்டீஜராக தான் இருக்கணும். இன்டீஜர்னால் என்ன அர்த்தம்? ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் வந்துட்டு ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அதுதான் இன்டீஜர்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்ப்போம் ஐபிபி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இதுக்கு தேவையானது வந்து என்னென்னா, இந்த ப்ராப்ளம்க்கு நார்மலாக நமக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போட தெரிஞ்சிருக்கணும், டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு அதை போய் பாருங்கள் தெரியலனா, டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் அதில் போய் பாருங்கள் தெரியலனா, நான் அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இருந்தாலும் நான் இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து மேக்ஸிமம் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுனா என்ன பண்ணணும்? ஸ்லாக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும். லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுனாலே ப்ளஸ் S1 ப்ளஸ் S2 அப்படின்னு எழுதணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே லெஸ் ஆர் ஈக்குவல் டு, செகண்ட் ஆர் ஈக்குவேஷன்லேயே லெஸ் ஆர் ஈக்குவல் டு, ஸோ ப்ளஸ் S1 ப்ளஸ் S2 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். மேக்ஸிமம் செட்னாலே அதோட கோஎஃபிஷியன்ட் ஸ்லாக் எப்போவுமே ஜீரோவாக தான் எழுதிட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன், அதாவது when x1 0 x2 0னா s1ஓட வேல்யூ 16 s2ஓட வேல்யூ 30 அப்படின்னு சொல்லி எழுதுது இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது நான் பேசிக், சம் பாசிட்டிவ் வேல்யூனா பேசிக்னா எக்ஸ்பி காலமில் எழுத போகிறோம். இதுதான் அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வீடியோ பாருங்கள், இல்லை என்டரிங் வேரியபிள்னு சொல்லி போட்டிருப்பேன், அது பாருங்கள். ஸோ எக்ஸ்பின்னா என்னது? இப்போ நமக்கு வந்தது S1 S2 அதோட வேல்யூ வந்துட்டு 16 30, அதுதான் S1 S2 16 30. சிஜேனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்ஸிமம் செட் 1 1 0 0, அதுதான் 1 1 1 1 0 0. அடுத்தது S1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? இங்கே S1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, ஸோ இங்கே போடுறேன் S2ஓட கோஎஃபிஷியன்ட் 0 0. இதெல்லாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ஸ். ஓகே, அது எழுதியிருக்காங்க. இதில் ZJ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? 0 × 16 + 0 × 30 இங்கே போடணும், 0 × 2 + 0 × 6 அந்த மாதிரி போடணும். அடுத்தது ZJ மைனஸ் CJனா 0 - 1னா -1, 0 - 1னா -1, 0 - 0 0, 0 - 0 0. ஸோ இந்த நம்மளோட டார்கெட் வந்து என்னென்னா, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ZJ மைனஸ் CJ எல்லாமே பாசிட்டிவாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஐட்ரேஷனாக பண்ணிட்டு வருவோம். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுவோ அது செலக்ட் பண்ணும். சப்போஸ் ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணும். அப்போ x1 என்டர் இன்டு த பேசஸ். லீவிங் வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டீட்டா தான். டீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் XB டிவைடட் பை இப்போ வந்து கீ காலம். ஸோ இப்போ வந்து என்டரிங் வேரியபிள், அப்போ 16/2 30/6. இது ரெண்டுத்தில் டீட்டானா என்ன அர்த்தம்? மினிமம். சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம். ஸோ இது ரெண்டுத்தில் எது மினிமம்? 8 5னா 5. ஸோ இதுதான் லீவ்ஸ் அவுட். ஸோ S2 லீவ்ஸ் அவுட், x1 என்டர் இன்டு த பேசஸ். நியூ பிவோட் ஈக்குவேஷன்னா என்ன பண்ணணும்? இங்கே தானே இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம் இருக்குது. ஸோ இந்த ஓல்டு ஈக்குவேஷன் டிவைடட் பை அந்த இதுதான் வந்து பிவோட் எலிமெண்ட். ஸோ 30/6 6/6 5/6 0/6 1/6 அந்த மாதிரி. அப்புறம் இதுக்கு நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓல்டு ஈக்குவேஷன் மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன். அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், பாருங்கள். அந்த மாதிரி பண்ணணும், ஐட்ரேஷனாக பண்ணணும், அன்டில் இது எல்லாமே பாசிட்டிவ் ஆகணும், அது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் வருது, வந்துச்சா? அந்த மாதிரி தான். அடுத்து இப்போ பாருங்கள், இந்த ZJ மைனஸ் CJ பாசிட்டிவாக இருக்கானா? இல்லை. ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் என்ன? இதுதான். ஸோ இது என்டர் இன்டு த பேசஸ். லீவிங் வேரியபிள் தெரியல. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 10/3 5 டிவைடட் பை 5/6 அந்த மாதிரி பண்ணுங்கள். இதில் டீட்டாவில் மினிமம் என்ன? இதுதான். ஸோ S1 லீவ்ஸ் அவுட், x2 என்டர் இன்டு த பேசஸ். நியூ பிவோட் எலிமெண்ட்னா இதுதான் 6/10/3 0, அதுதான். ஸோ 10/3 × 3/10
இதால் டிவைட் பண்ணணும். ஸோ 1 × 3/10 -1/3 × 3/10 அந்த மாதிரி பண்ணும்போது வந்துச்சா நியூ பிவோட் ஈக்குவேஷன். அடுத்தது x1ஓட நியூ ஈக்குவேஷன் பண்ணோன்னா ஓல்டு ஈக்குவேஷன், அதுதான் ஓல்டு ஈக்குவேஷன். அப்புறம் மைனஸ் காலம் கோஎஃபிஷியன்ட் என்னது 5/6. ஸோ 5/6 இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன் இங்கே கண்டுபிடிச்சது, அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுட்டு ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர், அதுதான் நம்ம இங்கே அடுத்த டேபிளில் போடுவோம். ஓகே, அடுத்த டேபிளில் அந்த மாதிரி தான் போடுவோம். அதே மாதிரி தான் மேக்ஸிமம் செட்டுக்கும் பண்ணுங்கள். ஓகே, மேக்ஸிமம் செட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது 0ன்னு போட்டுருங்க, ஏன்னா 0 × 16 + 0 × 30 0. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் செட்டுனா இதுதான் ஓல்டு ஈக்குவேஷன். நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு ஈக்குவேஷன் ஃபார்முலா படி மைனஸ் காலம் கோஎஃபிஷியன்ட் என்னது -1/6. ஸோ -1/6 இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன் இப்போ கண்டுபிடிச்சது. ஸோ அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுட்டு ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா வந்துடும். அதுதான் மேக்ஸிமம் செட். ZJ - CJ நீங்கள் இப்படியே கூட பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் எல்லா ZJ - CJ பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அப்போது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம வேல்யூ செக் பண்ணோம். x2ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ 9/5, x1ஓட வேல்யூ 7/2. ஆனால் நமக்கு கொஷினில் என்ன சொன்னாங்க, x1 x2 வந்து கண்டிப்பாக இன்டீஜராக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள், கொஸ்டின் என்ன சொன்னாங்க, x1 x2 ≥ 0 and are integer. பாசிட்டிவாக இருக்கணும், ஆனால் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. பட் பாருங்கள், நமக்கு ஃப்ராக்ஷனாக தானே வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவே எடுத்துக்கணும். x2 = 9/5, x1 = 7/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ நம்ம டார்கெட் இது ரெண்டும் இன்டீஜராக ஆக்கணும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃப்ராக்ஷனல் கட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறோம். அது என்னதுன்னு பார்ப்போம். இப்போ x2ஓட வேல்யூ அங்கே என்ன கிடச்சிது 9/5, x1ஓட வேல்யூ என்ன 7/2. x2ஓட வேல்யூ 9/5, x1ஓட வேல்யூ 7/2. அந்த வேல்யூ தான் இங்கே எழுதுகிறாங்க. ஸோ x2 = 9/5, x1 வந்து 7/2. இப்போ இது ரெண்டும் ப்ராப்பராக இம்ப்ராப்பரான்னு பார்க்கணும். ப்ராப்பர்னால் என்ன அர்த்தம், நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்துச்சு, டினாமினேட்டர் பெருசாக இருந்தால் அது ப்ராப்பர். அப்போ 0 + அந்த வேல்யூ அப்படியே போடணும். இப்போ பாருங்கள், இப்போ 1/3 இருந்துச்சுன்னா இது வந்து ப்ராப்பர், ஏன்னா நியூமரேட்டர் ஸ்மால், டினாமினேட்டர் பிக். ஸோ இது எப்படி எழுதுறாங்க, 0 + 1/3, 0 + அந்த வேல்யூ அப்படியே போடணும், அதுதான் ப்ராப்பர். இப்போ இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் தான் கிரேட்டர், நியூமரேட்டர் 9, டினாமினேட்டர் வந்துட்டு 5. ஸோ நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் அது இம்ப்ராப்பர். இப்போ இங்கே பாருங்கள், 7/2ல் நியூமரேட்டர் தான் அதிகம், ஸோ அது இம்ப்ராப்பர். அப்போ நம்ம டிவைட் பண்ணோம், 5 9 பண்ணால் அப்போது இந்த மாதிரி வருதா. ஸோ 1 + 4/5. அதே மாதிரி 2 / 7 பண்ணும்போது இந்த மாதிரி வருதா. அப்போது 3 + 1/2 அப்படின்னு அதை தான் எடுத்து எழுதுகிறாங்க. இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு இதில் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, அதாவது 1 + 4/5, 3 + 1/2ல் ஃப்ராக்ஷன் எது 4/5, 1/2. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஆஃப் 4/5, 1/2. இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம், இது 0.8, 0.5 டிவைட் பண்ணால். ஸோ இதுதான். அப்போ 4/5, 4/5 எங்கேருந்து வந்துச்சு, x2. ஸோ x2 = 9/5 தான் வந்து சோர்ஸ் ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் சோர்ஸ் ரோ. ஓகே, ஸோ x2 = 9/5. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஐட்ரேஷனே எடுங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இங்கே தானே வருது. ஸோ அங்கே என்ன வந்திருக்கு, சோர்ஸ் ரோ x2 = 9/5. லாஸ்ட்டாக வந்த டேபிள் ஐட்ரேஷன் எங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்குது, ZJ - CJ, அதுதான் பார்க்கணும். இங்கேருந்து தானே எடுத்தோம், இது ரெண்டு இன்டீஜரானு இங்கே தானே செக் பண்ணோம், அந்த டேபிள் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ x2 தான் சோர்ஸ் ரோ. ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கிறாங்க. இது என்னது, x1ஓட கோஎஃபிஷியன்ட், இது x2, இது s1 s2. அப்போ 0x1 + x2 + 3/10 s1 - 1/10 s2 ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். = 9/5, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், அதுதான் 9/5 = சொல்லிட்டு இப்போ நான் சொன்னதை அப்படியே எழுதியிருக்காங்க. இப்போ 9/5 நம்ம அங்கே எப்படி எழுதணும், 1 + 4/5 இங்கே டிவைட் பண்ணதில் இங்கே 1 + 4/5 அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகே, ஸோ 9/5 தான் 1 + 4/5. அடுத்தது இங்கே நெகட்டிவான ஃப்ராக்ஷன் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் பார்க்கணும், இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது 3/10 பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் இங்கே, ஆனால் இங்கே -1/10 தான் நெகட்டிவ், மைனஸ் இருக்குல்ல. நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருந்தாலே அந்த வேல்யூ = -1 + xன்னு போடணும். அப்போ வந்து -1 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன வரும்,
-1/10 + 1 = x. அப்போ எக்ஸோட வேல்யூ 9/10 வந்துச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணால் வந்து என்ன வரும்? -1/10 = -1 + x. எக்ஸ்னால் என்னது? 9/10. இந்த வேல்யூ தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷன். ஏன்னா நெகட்டிவ் ஃப்ராக்ஷனே இருக்கக்கூடாது, அதனால தான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறாங்க. என்ன நெகட்டிவ் வேல்யூ இருக்கோ அதை போட்டுட்டு =1 + x தான் போடணும். இப்போ வந்த ஆன்சரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுதா? ஸோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி வருதா? இப்போது இந்த இடத்துல S2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஈக்குவேஷன் வரும்ல. இப்போ S2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? மிச்சத்தை அப்படியே போட்டுடுறோம். இப்போ -S2 + 9/10 S2ன்னு வருதா? இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம ஃபார்மேட்டே இங்கே தான் வருது. இந்த ஸ்டெப்பில் எங்கேயாவது நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த மாதிரி நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருந்தால் இப்போ பார்த்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூ = -1 + x. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இதே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ண நெகட்டிவ் ஃப்ராக்ஷனுக்கு. இப்போ இங்கே பார்க்கணும் ஏதாவது நெகட்டிவ் வேல்யூ ஃப்ராக்ஷன் இருக்கானா? இல்லை. அப்படி இல்லைன்னா அடுத்த ப்ரொசீஜர் கன்சிடர் ஒன்லி ஃப்ராக்ஷனல் வேல்யூ. ஃப்ராக்ஷனல் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 4/5 3/10 S1 + 9/10 S2. அதாவது நெகட்டிவ் ஃப்ராக்ஷனே இல்லை அப்படின்னா தான் அடுத்து ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் இருக்கணும். சப்போஸ் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருந்தால் =-1 + xன்னு சொல்லிட்டு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூவே இல்லை. ஸோ கன்சிடர் ஒன்லி ஃப்ராக்ஷன் வேல்யூ. இதுதான் அடுத்த ஃபார்மேட். ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கா? ஸோ RHS > சைன் தான் போடணும். > 4/5 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன வந்து மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட். அடுத்த ஃபார்மேட் அதுதான், மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட் பண்ணால் வந்துச்சா? இப்போது <= ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுத போகிறோம். அப்போ <= என்ன பண்ணுவோம்? ஸ்லாக் வேரியபிள் தானே இன்னும் இன்ட்ரடியூஸ். <= இருந்துச்சுன்னா +S1 +S2 S3 S4 அந்த மாதிரி தானே போடுவோம். ஸோ இங்கே <= அது ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி S1 இருக்குது, S2 இருக்குது. ஸோ புதுசாக S3ன்னு ஒரு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த S3 தான் கொமாரியன் ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொமாரியன் ஸ்லாக் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அது தெரியலன்னா முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். இல்லைன்னா நான் இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அதில் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இப்போ நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சா? இது லாஸ்ட் டேபிள் என்ன கிடச்சிது? லாஸ்ட் டேபிள் இங்கே தானே கிடச்சிது. இந்த இதில் தானே நம்ம இந்த வேல்யூஸ்லாம் எடுத்தோம். ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இங்கே x2ஓட ஃபுல் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக எடுத்துக்கணும். அடுத்த டேபிளுக்கு x1 ஃபுல்லாக எடுத்துக்கணும். ப்ளஸ் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் என்னது? இதுதான். ஸோ இது ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி இந்த டேபிளில் போடணும். இப்போ அங்கே இருக்கிற x2 ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா, x1 ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா, இப்போ இது என்னது? இப்போ x1க்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, x2க்கு இல்லை. S1 இருக்குது -3/10, S2க்கு இருக்குது -9/10, S3க்கு 1 இருக்குது. ஸோ = இருக்குது. அதுதான் நான் இங்கே போட்டேன். S3 = -4/3. x1 இல்லை, x2 இருக்குது. பாருங்க, S1க்கு என்ன இருக்குது? -3/10. S1க்கு அந்த மாதிரி -3/10. அடுத்தது S2க்கு -9/10. ஸோ S2க்கு -9/10. S3க்கு 1. S3க்கு 1. ஓகே, இப்போ இந்த இடத்துல டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட கண்டிஷன்னா இதுதான். இது என்னதுன்னா ZJ - CJ எல்லாம் கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்தால் கூட டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு நிறுத்திடணும். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா இந்த XB காலம் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். அதை பாசிட்டிவாக கொண்டு வரணும். அடுத்தடுத்த ஐட்ரேஷன் படி பண்ணி கொண்டு வந்தே தீரணும். அதே மாதிரி இருங்க. இப்போ இங்கே இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, எழுதி முடிச்சதுக்கப்புறம் ZJ கண்டுபிடிச்சிட்டு ZJ - CJ எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நார்மலாக டேபிள் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டியூயல் சிம்ப்ளெக்ஸ்னால் நம்ம நார்மலாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா இங்கே தானே மோஸ்ட் நெகட்டிவ் ZJ - CJல தான் பார்ப்போம். ஆனால் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் நெகட்டிவ் வந்துட்டு XB காலமில் தான் பார்க்கணும். XB காலம் என்னது? 9/5 7/2 -4/5. இந்த இடத்துல மோஸ்ட் நெகட்டிவ் என்ன? -4/5. ஸோ இதுதான் லீவ்ஸ் அவுட். என்டரிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா θ = மேக்ஸிமம் ஆஃப் சொல்லிட்டு ZJ - CJ / AIK. டினாமினேட்டர் கண்டிப்பாக நெகட்டிவாக அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாவது நெகட்டிவாக இருக்கணும். சப்போஸ் டினாமினேட்டர் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் அப்படியே ஸ்டாப் பண்ணி இது வந்து நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிடணும். அதுதான் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட கண்டிஷன். இப்போ θ எது கண்டுபிடிக்க போகிறோன்னா என்ட்ரிங் வேரியபிள் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள்? ZJ - CJ / இப்போ நம்ம எது லீவ்ஸ் அவுட்டுன்னு தெரியும், இது தானே.
ஸோ 1/20 டிவைடட் பை -3/10, 3/20 டிவைடட் பை -9/10, அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, டினாமினேட்டர் நெகட்டிவாக இருக்கா? இருக்குது. இதில் எது மேக்ஸிமமோ அதை கன்சிடர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ -1/6, அப்போ அது எங்கே வந்திருக்கு? ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே எடுத்துப்பாங்க, இதோ இருக்குது. ஸோ S1 தான் வந்து என்டர்ஸ் இன்டு த டேபிள். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1/6 தானே உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். இந்த -1/6 எங்கே வந்ததுன்னா அதுதான் நான் சொன்னேன். எங்கேருந்து வந்தது? 1/20 டிவைடட் பை -3/10, இதோ இருக்குது. இது எங்கேருந்து வந்தது? இதோ இருக்குது. ஸோ S1 என்டர் இன்டு த பேசஸ். ஓகே, அந்த மாதிரி அடுத்து நம்ம அந்த மாதிரி அடுத்த நியூ பிவோட் ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம் நார்மலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்த டியூயல் சிம்ப்ளெக்ஸ் அந்த டேபிள் போடுவோம். ஓகே, உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி ஐட்ரேஷன் டேபிள் பண்ணணும்னு. ஏன்னா நான் இதிலே சொன்னால் வீடியோவில் லென்த்து ஜாஸ்தி ஆகிடும். நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்று டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போய் பாருங்கள், இல்லைனா என்ட்ரிங் வேரியபிள் எக்ஸிட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இல்லைனா நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா புது ஐட்ரேஷன் டேபிள் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அங்கே பார்த்துருங்க. இந்த மாதிரி அடுத்த டேபிள் வந்துச்சா, வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்கள் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் தானே பண்ணோம். இங்கே ZJ - CJ கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, இருக்குது. நம்மளுடைய அடுத்த கண்டிஷன் என்னது? XB காலம்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, இங்கே இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கண்டிஷன் கொஸ்டின் படி என்னென்னா x1 x2 ஆர் ஆல் இன்டீஜர்ஸ். ஓகே, x2 இன்டீஜராக இருக்குது. ஆனால் இது ரெண்டு ஃப்ராக்ஷனாக இருக்கே. அப்போ நம்ம டார்கெட் என்ன? இது ரெண்டு ஃப்ராக்ஷனாக ஆக்கணும், அதுதான். ஸோ x1 = 25/6. S1, ஆமாம், S1 ஸ்லாக் வேரியபிள் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கணும். இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் ZJ - CJ கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும், ஏன்னா டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு. XP காலம் பாசிட்டிவாக இருக்கணும், ஏன்னா டியூயல் சிம்ப்ளெக்ஸ். அடுத்த கண்டிஷன் என்னென்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? IPP பொறுத்த வரைக்கும் x1 x2 ஆர் ஆல் இன்டீஜர்னால் இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும். 0 கூட இருக்கலாம், பட் ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும். பாருங்கள், இங்கே ஃப்ராக்ஷன் இருக்குது. அதனால் அடுத்த ஸ்டெப்பு கலெக்ட் பண்ணி இது வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா x2 = 1 கரெக்டாக இருக்குது, இன்டீஜர் தான். ஆனால் இது ரெண்டும் இன்டீஜர் இல்லை, x1ஓட வேல்யூ S1 வேல்யூ. ஸோ இப்போ இதை எடுத்துருக்காங்க. x1 = 25/6, S1 = 8/3 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எழுதிட்டு இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ப்ராப்பராக இம்ப்ராப்பரான்னு பாருங்கள். ப்ராப்பர்னால் என்ன சொன்னேன்? நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்கணும். ரெண்டுத்தையும் பாருங்கள், நியூமரேட்டர் கிரேட்டாக இருக்குது. ஸோ சப்போஸ் நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா 0 + இப்போ எக்ஸாம்பிள் 1/3 இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர், ஏன்னா 1/3, 1 வந்து ஸ்மாலு, 3 வந்து கிரேட்டு. ஸோ அதை எப்படி எழுதணும்? 1/3 = 0 + 1/3ன்னு எழுதணும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், டினாமினேட்டர் கிரேட்டாக இருக்குது, இங்கே டினாமினேட்டர் கிரேட்டாக இருக்குது. நியூமரேட்டர் பார்க்கும்போது 25/6 பார்க்கும்போது 8/3. அப்போ வந்து நம்ம 6 இப்போ 25 / 6ன்னு பண்ணும்போது இப்படி வருதா? அப்போ இது எப்படி எழுதுவாங்க? 4 + 1/6. அதே மாதிரி 3/8. இப்போ 8/3 எப்படி பண்ணுறாங்க? இந்த மாதிரி டிவைட் பண்ணதுக்கப்புறம் 2 + 2/3ன்னு அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. நார்மலாக தான் மேக்ஸிமம் = கோஎஃபிஷியன்ட், அதாவது மேக்ஸிமம் = ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. எது? 4 + 1/6, 2 + 2/3ல் ஃப்ராக்ஷன் எது? 1/6, 2/3. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 1/6, 2/3. இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம்? டிவைட் பண்ணி பார்க்கும்போது 2/3 தான் மேக்ஸிமம். 2/3 எங்கே வந்துச்சு? S1ஓட வேல்யூ வந்தது. ஸோ S1 = 8/3 தான் சோர்ஸ் ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்த ஐட்ரேஷன் என்னது? லாஸ்ட்டாக வந்த டேபிள் டியூயல் சிம்ப்ளெக்ஸில் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? S1 அதுதானே சோர்ஸ் ரோ. ஸோ லாஸ்ட்டாக வந்த டேபிள் இது தான். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, இங்கே வச்சு தானே நம்ம செக் பண்ணோம் இது இன்டீஜரு, இது ரெண்டும் இன்டீஜர் இல்லை அப்படின்னு இங்கே தானே செக் பண்ணோம். ஸோ இது சோர்ஸ் ரோ என்ன சொன்னேன்? S1. ஸோ S1 என்னது? 8/3. அப்போ இதை ஈக்குவேஷனாக எழுதிக்கணும். இது x1ஓட கோஎஃபிஷியன்ட், இது x2ஓட கோஎஃபிஷியன்ட், S1ஓட கோஎஃபிஷியன்ட், S2 S3னா எப்படி எழுதுவீங்க? 0x1 + 0x2 + S1 + 3s2 -10/3 S3 = 8/3. இதை தான் நம்ம எழுதணும் சோர்ஸ் ரோக்கு. அங்கேருந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். எழுதிட்டிங்களா? அந்த மாதிரி எழுதிட்டுக்கப்புறம் நம்ம செக் பண்ணோம் ஏதாவது நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கான்னு. ஓகே, நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. இது பாருங்கள், -10/3.
ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், -10/3 ஈக்குவல் டு என்ன நெகட்டிவ் ஃப்ராக்ஷனோ அது ஈக்குவல் டு ஃபார்மேட் என்னது -1 + x. எந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷனோடு எழுதிட்டு ஈக்குவல் டு -1 + xன்னு எழுதுறது தான் ஃபார்மேட். ஓகே, ஏன்னா நம்மளோட டார்கெட் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனை பாசிட்டிவாக மாற்றணும், பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனாக மாற்றணும், அதனால தான் இப்படி பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ ஈக்குவல் டு -1 + x. அப்போ எக்ஸோட வேல்யூ பண்ணுவோம், -1 அந்த சைட் போச்சுன்னா 10/3 + 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ -7/3. இதே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ -10/3 ஈக்குவல் டு -1 + x. எக்ஸோட வேல்யூ என்ன -7/3. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த -10/3 இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்கள், இப்போ அடுத்ததில் வந்துச்சா. அதே மாதிரி இந்த 8/3 என்னவா எழுதணும்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 + 2/3ன்னு எழுதணும். இது பாருங்கள், 8/3 தான் 2 + 2/3. ஓகே, இப்போ அங்கே நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் உள்ளே போட்டாச்சு, உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சா. இதில் கலெக்ட் ஒன்லி ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் எடுக்கும்போது இப்போ இந்த மாதிரி எழுதிட்டீங்க. இதில் ஃப்ராக்ஷன் 2 + 2/3 ஈக்குவல் டு இதில் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும்னா என்னது 2/3 ஈக்குவல் டு -7/3 S2. நான் என்ன சொன்னேன், நெகட்டிவ் இருந்தாலே ஈக்குவல் டு -1 + x. நான் அந்த ஸ்டெப்பை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ 8/3 இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி சொல்லி வந்திருக்குல்ல, 8/3 தானே 2 + 2/3ன்னு எழுதணும் முன்னாடி இருக்கிறது. இந்த 8/3 தானே 2 + 2/3ன்னு இருந்துச்சு, அது தானே எழுதணும். அது அப்புறம் அந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கிற இடத்துல தானே இது பண்ணணும். அந்த என்ன சொல்கிறது, இங்கே -10/3 என்ன கண்டுபிடிச்சோம், -1 -7/3 அது தானே இது உள்ளே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணது தானே, பண்ணுங்கப்புறம் வந்த வேல்யூ தானே இதெல்லாம். இப்போது இதில் என்ன, நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த ஸ்டெப்பை மறுபடியும் உங்களுக்கு புரியணும்னு. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்லி ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்னா 2/3 ஈக்குவல் டு -7/3 S3, வேறு எந்த ஃப்ராக்ஷனும் இல்லை. ஓகே, நான் என்ன சொன்னேன், ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த நெகட்டிவ் வேல்யூ ஈக்குவல் டு -1 + x, அதுதானே ஃபார்மேட். ஸோ அப்போ எடுத்து பண்ணுங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ பண்ணும்போது இந்த -1 அந்த சைட் போச்சுன்னா +1. ஸோ -7/3 + 1 அப்படி பண்ணிங்கன்னா -4/3. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எக்ஸோட வேல்யூவில் போட்டிங்கன்னா என்ன வரும், -7/3 ஈக்குவல் டு -1, எக்ஸோட வேல்யூ என்ன -4/3. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த -7/3 இல்லை என்ன கிடச்சிது, -1 -4/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்களா. அங்கே பண்ணும்போது இப்போ S3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ இதில் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. பாருங்கள், மறுபடியும் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ என்ன சொன்னேன், நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு -1 + x. இங்கே என்ன நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்தது, -4/3 ஈக்குவல் டு ஃபார்மேட் என்ன -1 + xன்னு. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். வந்துச்சா -1 -1/3. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோமா. இப்போ S3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி வந்ததில் இப்படி இருக்குது, கலெக்ட் ஒன்லி ஃப்ராக்ஷன். ஸோ 2/3 ஈக்குவல் டு -1/3 S3. பாருங்கள், இப்போ பார்த்தா மறுபடியும் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன். நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாலே ஏன்னா நெகட்டிவ் வர நம்ம ரிப்பீட் தான் பண்ணோம் பாசிட்டிவ் ஆக்கிற வரைக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு -1 + x. எக்ஸோட வேல்யூ என்ன 2/3. இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி -1/3 ஈக்குவல் டு -1 + 2/3ன்னு வந்துச்சா. இந்த -1/3யோட வேல்யூ தானே இது. ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. இப்போ S3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வருது, இந்த மாதிரி வருதா. இதில் ஒன்லி ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கலெக்ட் பண்ணுங்கள். 2/3 ஈக்குவல் டு 2/3 S3. இது கிடையாது, ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருதா. இப்போ இங்கே எதாவது நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கா, இல்லை. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே வரணும். நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருந்தாலே அந்த வேல்யூ ஈக்குவல் டு -1 + xன்னு. இப்போ பாருங்கள், நெகட்டிவ் ஃப்ராக்ஷனே இல்லை. அந்த மாதிரி மாற்றதுக்காக தான் அப்படி பண்ணுவோமே. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இந்த முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன், இந்த RHS > இந்த வேல்யூ, அதுதான் அடுத்த ஃபார்மேட். இந்த RHS > இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருது. வந்துச்சா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி <= அந்த மாதிரி இருந்தாலே இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி S1 S2 S3 இருக்குது, புதுசானா S4 தான். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் S4ன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில். S4 அப்படின்னு பண்ணும்போது -2/3 S3 + S4 = -2/3. அப்போ S4னா கொமேரியன் ஸ்லாக். கொமேரியன் ஸ்லாக்னு சொன்னாலே அடுத்த டியூயல் சிம்ப்ளெக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்னு அடுத்தது நம்ம முன்னாடி சிம்ப்ளெக்ஸ் டேபிள் கண்டுபிடிச்சோம்ல, இந்த
இங்கேருந்து தானே செக் பண்ணி பார்த்தோம் இது இன்டீஜர் இல்லைன்னு. இந்த ஃபுல் டேபிளே எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்2 இருக்கிற ஃபுல்லாக, எக்ஸ்1 இருக்குது, எஸ்1 இருக்குது ஃபுல்லாக. இது இன்டீஜராகவே இருந்தாலும் இதையும் எடுத்துக்கணும், டியூயல் சிம்ப்ளெக்ஸில் போடணும். ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் இப்போ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு ஈக்குவேஷன், இதோ -2/3 S3 + S4 = -2. அந்த 3 ப்ளஸ் இது 4 ஈக்குவேஷனாக, இந்த 4 தான் இந்த டேபிளாக போடணும். இதுதான் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே, அந்த 4 அப்படியே போட்டேன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்த 3 அப்படியே போட்டு 4வது தான் இங்கே வந்து x1 கோஎஃபிஷியன்ட் இல்லை, x2 இல்லை, S1 இல்லை, S2 இல்லை. பட் S3க்கு -2/3, S4க்கு 1. இங்கே வேல்யூ = -2/3. ஸோ S4 போட்டால் -2/3, இதெல்லாம் 0. இங்கே என்ன சொன்னேன், S3க்கு -2/3. ஸோ S3 இருக்கிற இடத்துல -2/3, S4 இருக்கிற இடத்துல 1. அந்த மாதிரி பண்ணிவிட்டு டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை அப்ளை பண்ணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு டியூயல் சிம்ப்ளெக்ஸ் புரியலன்னா நான் தனியாகவே டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ZJ - CJ கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் மெத்தட் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்தது கம்பல்சரியாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த XB காலம் எல்லாம் பாசிட்டிவ் ஆக்குறது தான் நம்ம வேலையே டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் இங்கே தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் எது, 1 25/6 8/3 -2/3னா -2/3. ஸோ இதுதான் லீவ்ஸ் அவுட். லீவிங் வேரியபிள் S4. என்ட்ரிங் வேரியபிள் கண்டுபிடிக்கிறது தான் தீட்டா. தீட்டா = மேக்ஸிமம் ஆஃப் இப்போ இங்கே இருக்க ZJ - CJ டிவைடட் பை இப்போ எது லீவ்ஸ் அவுட்டு, S4. ஸோ அதுலேருந்து தான் AIK இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் 0. ஸோ 1/6 டிவைடட் பை -2/3. ஓகே, நான் என்ன சொன்னேன், அடுத்த கண்டிஷன் என்னென்னா டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டாவில் இந்த டினாமினேட்டர் வருது அட்லீஸ்ட் 1ஆவது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். சப்போஸ் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அட்லீஸ்ட் 1 நெகட்டிவாக வந்திருக்கா, 1/6 டிவைட் பை இந்த இடத்துல -2/3 வந்தா எந்த வேரியபிள், எந்த ரோ வந்து லீவிங் வேரியபிளோ அங்கே தான் போடணும். அங்கே தான் AIK இருக்கும். ZJ - CJ டிவைடட் பை அந்த இது தான். ஓகே, லீவிங் வேரியபிள் எங்கே வருதோ. ஸோ அப்போ பண்ணும்போது -1 இருக்கிறது 1 தானே, அது தானே என்ட்ரிங் வேரியபிளாக இருக்கும், S3. அவ்வளோதான். அந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நியூ பிவோட் ஈக்குவேஷன், புது ஐட்ரேஷன்னா நார்மல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லை என்ட்ரிங் வேரியபிள் தனி வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நியூ பிவோட் ஈக்குவேஷன், நியூ ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த டேபிள் வரும். உங்களுக்கு தெரியலன்னா அந்த ஐட்ரேஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஏன்னா நான் இந்த வீடியோலேயே சொன்னேன்னா டியூரேஷன் வந்து 45 மினிட்ஸ் ஆகிடும், அதனால தான் நான் சொன்னேன் அங்கே ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்துருச்சா, இப்போ வந்து அடுத்த டேபிளுக்கு வந்துச்சா. இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், இந்த ZJ - CJ எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, கம்பல்சரி இருக்கணும். டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்தது XB காலம். இந்த XB காலம் வந்து என்னது, 0 5 6 1 கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த ஐட்ரேஷனுக்கு போகணும். இந்த ஸோ இப்போ பாருங்கள், எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ டியூயல் சிம்ப்ளெக்ஸ் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ IPP, இப்போ வந்து X2 வேல்யூ 0, X1 வேல்யூ 5, S1 வந்து 6, S3 1. ஸோ இது எல்லாம் இன்டீஜராக கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, X1 X2 ஆர் ஆல் இன்டீஜர். இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னாலே இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இன்டீஜர்னால் என்ன, ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, ஆனால் பாசிட்டிவாக இருக்கலாம், அதுக்கப்புறம் 0 இருக்கலாம், பட் பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இது தானே கொஸ்டின். X1 X2 ≥ 0 ஆர் ஆல் இன்டீஜர்னா X1 வேல்யூவும் X2 வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும், இன்டீஜர். ஓகே, ஸோ இன்டீஜர்னால் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மெத்தட் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டே போகணும், நம்ம முன்னாடி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், இது இன்டீஜராக தான் இருக்குது, எல்லாமே இன்டீஜராக இருக்கணும். ஓகேவா, இந்த S3 S1 X1 X2 எல்லாமே இன்டீஜராக இருக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே இன்டீஜராக இருக்குது. அப்போது நம்ம எடுத்துக்கலாம் X2 = 0, X1 வந்து 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அதை மேக்ஸிமம் செட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்துடுது. அவ்வளோதான், X1 வந்து இன்டீஜர், இதுவும் இன்டீஜர். ஸோ இப்படி தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக நான் இந்த பேஸ்டாகி 3 சம் போட்டிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மில் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் 2மே இன்டீஜராக இருக்குது. இம்ப்ராப்பராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு இந்த சம்மு. முன்னாடி சம் என்ன பண்ணியிருக்கேன்னா, செகண்ட் சம்முக்கு
நான் முன்னாடி வீடியோவில் செகண்ட் சம் போட்டிருப்பேன். அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கொஸ்டின். ஓகே, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இருக்க சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் ஒன்று வந்து ப்ராப்பர், இன்னொன்று இம்ப்ராப்பராக இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி செகண்ட் ப்ராப்ளம் போட்டிருப்பேன். இதே ஃபஸ்ட் ப்ராப்ளமில் இதுதான் அந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு, இதுதான் அந்த ஃபஸ்ட்டாக போட்ட வீடியோ. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று, அதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்குது, பட் ஒன்று வந்து இன்டீஜர் இல்லாமலே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ராப்பராக இருந்தால் இல்லை இம்ப்ராப்பராக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் ப்ராப்ளமில் ஃபஸ்ட் வீடியோவில் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த 3 கொஸ்டினுக்குள்ளே டிஃப்ரென்ஸாக நான் பண்ணியிருக்கேன் வீடியோவாக ஐபிபிக்கு எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். அந்த ஐபிபியே இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின், அந்த கொஸ்டினே வந்து இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் கேட்கலாம். ஆப்டிமம் இன்டீஜர் சொல்யூஷன், இல்லை சால்வ் ஐபிபி, இல்லை கொமாரி கட்டிங் பிளேன், இல்லை ஃப்ராக்ஷனல் கட்டிங் பிளேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுக்கலாம். இல்லைனா கொஷின் பார்த்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கொடுத்துட்டு x1 x2 வந்து ஆர் ஆல் இன்டீஜர்ஸ், ரெண்டுமே இன்டீஜராக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் தான். ஓகே, பாருங்கள் அடுத்த கொஷினில் x1 x2 ≥ 0 ஆர் ஆல் இன்டீஜர்னால் இந்த மெத்தட் தான். இதே ஒன்று மட்டும் இன்டீஜர் இன்னொன்று இன்டீஜர் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கொமாரி மிக்ஸ்டு கட்டிங் பிளேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வேறு கொஸ்டின். இது ரெண்டுமே கொடுத்துருக்க ரெண்டு x1 x2 சப்போஸ் x3 இந்த மூணுமே இன்டீஜர்னால் அப்போ தான் இந்த மாதிரி மெத்தடு சால்வ் பண்ணும். தேங்க்யூ. நான் சப்போஸ் ஒன்று இன்டீஜர் மற்றதெல்லாம் இன்டீஜர் இல்லைன்னா அது கொமாரி மிக்ஸ்டு கட்டிங் பிளேன் மெத்தடுன்னு வரும். மிக்ஸ்டு அது சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேணால் நான் இங்கே ஷார்ட்டாக கூட சொல்கிறேன். இங்கே நடுவில் நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூ ஈக்குவல் டு -1 + xன்னு பண்ணோம்ல. இதே அங்கே என்ன பண்ணுவோன்னா அந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷனை என்ன பண்ணுவோன்னா a/a - 1ன்னு பண்ணுவோம். அதை நான் அடுத்து சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். தேங்க்யூ.